வணக்கம். மார்கழி மாதத்தில் மின்காந்த ஆற்றல் அதிகமாக கிடைக்கும். அந்த மின்காந்த ஆற்றலை நம்ம உள்வாங்கிட்டோம் அப்படின்னோம்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்திங்கிறது செயல்பட்டு ஒவ்வொரு செல்களிலும் காந்த ஈர்ப்பு சக்தி அதிகமாகி ரொம்ப ஆரோக்கியமான தன்மை கிடைக்க தொடங்கும். அந்த மின்காந்த ஆற்றலை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு முத்திரையை நாளைக்கு காலையில் 11:11க்கு நான் வெளிப்படுத்துகிறேன். ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். அந்த முத்திரையை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அமர்ந்திருக்க அந்த மின்காந்த ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுடைய உடம்புக்குள்ளே அபரிதமாக பரவி உங்களை மேன்மையை வைக்கும். ஏற்கனவே நான் இதை சொல்லியிருப்பேன், வீட்டில் ஷார்ட்ஸில் போட்டுக்கிறேன். அலபத்ம முத்திரை தான் அந்த முத்திரை. இருந்தாலும் நாளைக்கும் ஒரு முறை அந்த முத்திரை என்ன பண்ணுறேன் சொல்லி விளக்கமாக கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு பயிற்சி பண்ணுங்கள். ஏற்கனவே வீடியோவை பார்த்த நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அதை நாளைக்கு காலையிலேருந்தே செய்ய ஆரம்பிங்க. ஏன்னா மார்கழி மாதத்துடைய முதல் நாளில் நம்முடைய இந்த மின்காந்தத்தில் பெறும்போது ரொம்ப ரொம்ப அற்புதமான சக்தி கிடைக்கும். ஓசோன் பட்டிலேருந்து வரக்கூடிய அந்த O2 லெவல் அதிகமாக வரும் இல்லையா, அந்த சக்தி வாய்ந்த பிராண காற்றை மார்கழி மாதம் முழுக்க கொடுத்துட்ருக்கோம். அதில் நம்ம காலை நேரத்தில் வாங்கும்போது ரொம்ப அற்புதமான ஆற்றல் வரும். இப்போ ஒரு நாள் முழுக்கவே கிடைக்கிறத நாம் ஏன் காலையில் மட்டும் வாங்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் நிறைய வண்டி வாகனம், ஏகப்பட்ட சத்தங்கள் நிறைஞ்சிருக்கிற நேரமாக மாறிடுச்சு பகல் நேரம். அதனால் என்ன பண்ணுறோம், காலை நேரத்தில் மட்டும் எடுத்துக்கலாம்னு சொல்கிறோம். மற்ற நேரத்தில் எடுத்துக்க முடியும்னா உங்களால் அமைதியாக சூழ்நிலை இருந்தால் எடுத்துக்கலாம். ஒரு மாதம் முழுக்கவே கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? அப்போது நீங்கள் இந்த முத்திரைகள்லாம் பிடிச்சி வர உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இப்படி இந்த மாதம் முழுக்க எப்படி நம்மளுடைய பிராண ஆற்றலை பெறக்கூடிய சக்தி வாய்ந்த முத்திரைகளை பிடிக்கிறதுங்கிறத நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 11:11க்கும் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வீடியோ வெளிப்படுத்துகிறேன். அதை பார்த்து நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பயன்படுத்தி மேன்மையடையலாம். அப்போ அந்த ஆற்றல்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். அந்த ஆற்றலை நாம் செயல்படுத்தும் போது நமக்குள்ளே கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமானதாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு முத்திரையும் எங்கு போய் வேலை செய்யுது அப்படின்னா, நம்மளுடைய 6 ஆதார சக்கரங்கள் மூலமாக அந்த 6 ஆதார சக்கரங்கள் இணைந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த உறுப்புகள் கூட, அதுபோக நம் மனம் சார்ந்த விஷயங்களில் பயணித்து பஞ்சபூத ஆற்றல்களையும் நம் உடல் முழுக்க பரப்பி தெய்வீக தன்மையை நமக்குள்ளிருந்தே எழுப்பி விட்டு நம்மளை மேன்மைப்படுத்தக்கூடிய வேலையை செய்யப்போகுது. அப்படி செய்யக்கூடிய செயல்பாட்டினை இந்த முத்திரைகள் செய்வதை, இந்த முத்திரைகளை தெய்வீக மாதமாக கூறக்கூடிய மார்கழி மாதத்தில் பிடிக்கும்போது நமக்கு அந்த தன்மை இன்னும் அதிகமாக மேன்மையை தொடங்கும். அதனால் நீங்கள் இந்த முத்திரைகள்லாம் பிடிச்சி பயணப்பட்டு வாங்க. தினந்தோறும் ஒரு முத்திரை என்று நீங்கள் பிடித்து வர வர உங்களுக்குள்ளே கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தமான அற்புதமான அனுபவத்தை நீங்கள் உணர்ந்து பார்க்க முடியும். எல்லோரும் பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நம்மள்கிட்ட பகிர்ந்துக்குங்க. குருவே நம, தந்தையே நம.